என்னடா இவ திமிரா காலாட்டின்னு ஜாலியாக உட்காண்ட்ருக்கா வேலை கூட செய்யாமல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது ஏன் இங்கே இருக்குது, அது ஏன் இங்கே இருக்குது, நீ ஏன் வேலை செய்யாமல் உட்காண்ட்ருக்க, எதுக்கு சாமான் கழுவுற அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மா ஊர்லேயே இல்லையே, அவங்கள நான் ஊருக்கு திருத்தி விட்டுட்டேனே. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து வாணியம்பாடிக்கு போகிறாங்க திருவிழான்றதுனால. அவங்கள நானே ஆனந்தமாக ட்ரெயினில் ஏற்றி விடுறதுக்கு போயிட்டேன். போகும்போது 2 பேக்கோட போகிறாங்களா, வரும்போது 4 பேக் 5 பேக்கோட வருவாங்க. அதை தூக்கிறதுக்கு நானும் எங்கள் அப்பாவும் தான் போனோம். இந்த வாட்டி எங்கள் அப்பா தப்பிச்சிட்டாரு. ஆனால் நான் மாட்டிக்கினேன். எப்படியோ எங்கள் அம்மா இந்த சிரித்த முகத்தோட கடைசியாக பார்த்து ஊருக்கு நல்லா திருத்தி விட்டுட்டேன். ட்ரெயினும் வந்துச்சு. ஆள் அட்ரஸே இல்லாமல் வெறிச்சோடி போயிடுச்சு எங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் வந்து எங்கள் ஊரோட ரயில்வே ஸ்டேஷன். இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா வந்து ஆர்மி மேன். அவர் இங்கே தான் வந்து நாங்கள் ட்ரெயின் ஏற்றுவோம். அந்த மெமரிஸ்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் ரயில்வே ஸ்டேஷன் போனேன். அதெல்லாம் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் சேஃப் கிடையாது. இந்த மாதிரி அழகான புல்லுங்கள்லாம் ரேக் பண்ணுறதுக்கு சில பசங்களாம் இருப்பாங்க. அப்புறம் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக நல்லா தண்ணி குடிச்சிட்டேன். என்ன வயசானாலும் அந்த தண்ணி கீழே சிந்தாமல் குடிக்கவே மாட்டேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீ போட்டுட்டு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சேன். எப்படி தான் இந்த அம்மாங்கலாம் சப்பாத்தி செய்கிறாங்களோ, கையே வலி எடுத்துக்கிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் டீ ஒரு பக்கம் நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் ஆயாவுக்கு கொடுத்துட்டு, நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன், எனக்கு டீ குடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டேன். ஆனால் நான் குடிக்கிறதுக்கு இல்லை, எங்கள் பாட்டி குடிக்கிறதுக்கு. அவங்க ரியாக்ஷன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் டீ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட்டு டின்னர் ஓரளவுக்கு சுமார் தான். ஏன்னா எங்கள் அக்கா தான் சமைச்சா. ஓகே, நான் ஒரு ஒரு 10 சப்பாத்தி சாப்பிட்ருப்பேன், அவ்வளோதான். அப்புறமா எங்கள் அத்தை பொண்ணு வந்தா. அவளுக்கு வந்து ஏதோ அப்ளிகேஷன் போடணுமா, அது போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன். மார்னிங் செம்ம லேட் ஆகிடுச்சு எழுப்புறதுக்கு. அம்மா இல்லை, டேடி ஒரு பக்கம் தூங்கிட்டாங்க, அக்காவும் ஒரு பக்கம் தூங்கிட்டாளா. கடகடன்னு எழுந்து 10 மினிட்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வர என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. ப்ரெட்டு இருந்துச்சு, அதை மட்டும் டோஸ்ட் பண்ணிவிட்டு கரிச்சு விட்டுட்டேன் ரெடி ஆகிற கேப்பில். அப்புறம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்க இந்த இந்தியா கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயோ ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சிடும். அதை எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டு கிளம்பிட்டு காலேஜுக்கு போய் ஃபஸ்ட்டு பீரியடே கேல்குலஸ் என்னால் முடியல. அப்புறமா லஞ்சுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அப்படியே ஆனந்தம். ஏன்னா எங்கள் அம்மா திட்டுறதுக்கு ஆளே இல்லை. ஏன் வெளியே சாப்பிட்றேன்னு யாருமே என்னை கேட்க மாட்டாங்க. நான் நல்லா வாங்கிட்டு வந்து பொறுமையாக சிக்கன் பிச்சு ரைத்தா வச்சு நல்லா சாப்பிட்டேன். கடையில் பார்க்கும்போது கொஞ்சம் குழஞ்சி போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்டதுக்கு அமிர்தமாக இருந்துச்சு.